ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சந்தனத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தனத்தை வந்து முன்னிலைப்படுத்தியே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனீங்க அப்படின்னா ஒரு டேபிளில் பன்னீர் தெளித்து சந்தனத்தை உங்களுக்கு முதல்ல எடுத்து கொடுப்பாங்க. ஏன் இந்த சந்தனத்துக்கு அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஃபங்க்ஷனில் வந்து கல்யாண பெண்ணாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் நலங்கு வைக்கும் போது சந்தனத்தை வைப்பாங்க. ஏன் இந்த சந்தனத்துக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் உயரத்தில் இருக்கோ, எந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகாக வசீகரமாக இருக்கோ, எந்த ஒரு விஷயம் ரொம்பவே வாசனையாக இருக்கோ, எந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து மற்றவங்களை கவர்ந்து இழுக்குதோ அந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து தீமைகள் அதிகமாக சூழ்ந்து கவர்ந்து இழுக்கப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதுமையாக இருக்கிற அந்த ஸ்டேஜை விட நீங்கள் இளமையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துகள் உங்களை சுற்றி அதிகமாகவே இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசீகரம் தான். அதே மாதிரி சந்தனத்துக்கிட்டேயும் வாசம் மற்றும் வசீகரம் நிறையாவே நிறைஞ்சிருக்கும். இந்த சந்தனமானது வளரும் போது பார்த்தீங்கன்னா சந்தன மரத்தை சுற்றி பாம்புகள் அதிகமாக சூழ்ந்து இருக்கப்படும். அதாவது அதோடைய வாசத்து மூலயமா பல பாம்புகளை அது கவர்ந்து இழுக்கிறனால அந்த பாம்பு வந்து அந்த சந்தன மரங்களை சுற்றியே காணப்படும். ஆனால் இதனால அந்த சந்தன மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அதே போலதான் நம்ம இதுகிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் நம்மளை சுற்றி பாம்புகள் போல சில மனிதர்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து பாதிப்படையவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சந்தனத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பவுமே சந்தனம் மாதிரி ஒரு கூலான சப்ஸ்டன்ஸ் இந்த உலகத்திலே கிடையாது. சந்தனம் மாதிரி ரொம்பவே கூலா இருக்க கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம சந்தனம் தன்னுடைய மனத்தை பரப்பிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அதோடைய தன்மையை அது இழக்காது. அதே போலதான் நாமளும் நம்மளை சுத்தி என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மளை சுத்தி எந்த விதமான மக்கள் இருந்தாலும் சரி, நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, நமக்குள்ள வந்து கூலா நம்மளை வந்து சாஃப்டா காமா வச்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த சந்தனத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாளைக்கு வேற ஒரு தகவலோட உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா ராஜு. நன்றி, வணக்கம். Over the edge, feel like I'm